வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. மீனா வடசட்டியில எதையோ அடுப்புல வச்சு கிண்டிக்கிட்டே பக்கத்துல நிக்கிற கோமதி கிட்ட, பேசாம நான் ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பிச்சிருவான்னு கேக்குறாங்க. ஏண்டி இத நீயா செஞ்ச? செஞ்சதெல்லாம் நானு. கடைசில ஒரு 2 கிளறு கிளறிட்டு குக்கிங் சேனல் ஆரம்பிக்க போறியா? அப்படின்னு கோமதி கேட்க, அப்ப சரி நீங்க வேணா குக்கிங் சேனல் ஆரம்பிங்கங்கறாங்க மீனா. ஆ அது சரிதான். உங்க மாமா சம்மதிக்க மாட்டாரே அப்படின்னு கோமதி சொல்ல, சும்மா மாமாவ வில்லனாவே சித்தரிக்காதீ அத்த அப்படின்னு மீனா சொல்ல, வில்லன்னு சொல்லல, ஆனா அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு கோமதி சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்படி இப்படி நல்லா சமைப்போம். ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பிக்கலாம்னு சொன்னா மாமா சந்தோஷமா ஒத்துப்பாங்க அப்படின்னு மீனா சொல்ல, நீங்க சொன்னா ஒத்துக்குவாரு. பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படி இப்படின்னு வசனம் பேசுவாரு. ஆனா அதையே நான் கேட்டா இதெல்லாம் உனக்கு தேவையா கோமதி அப்படின்னு கேட்டுடுவாரு. சரி இந்த பாரு, இதெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்சம் சர்க்கரை எடுத்து இடிச்சு வைங்கிறாங்க கோமதி. சர்க்கரை எதுக்குன்னு மீனா கேட்க, சர்க்கரை பொங்கல் பண்ணதா அப்படின்னு கோமதி சொல்ல, என்ன அத்தை என்ன விசேஷம்னு மீனா கேக்குறாங்க. பைக் வருதுல்ல, அதுவும் என் மருமக ஜெயிச்ச பைக்கு, பூஜை பண்ணி சாமி கும்பிட வேணாமா அப்படின்னு கோமதி கேட்க, இத கேட்டுட்டு மெதுவா அங்க வர்ற மயிலு, இன்னைக்குதான் பைக்கு வருதோன்னு கேக்குறாங்க. ஆமாண்டி அப்படிங்க அவங்க சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. 9:30 10:30 நல்ல நேரம், அப்பதான் கொண்டு வர போறாங்கங்கறாங்க கோமதி. சரி சரி அப்படின்னு மயிலு தலையாட்ட மீனா பக்கம் திரும்பி, ஏய் வண்டி வந்ததுக்கு அப்புறம் அத பாத்துட்டு நீ வேலைக்கு கிளம்பு சரியான்னு மீனா கிட்ட கேக்குறாங்க. சரிங்க தன்னு மீனா தலையாட்ட, ஏன் த நான் ஏதாவது வேலை பண்ணணுமான்னு மயிலு கேக்குறாங்க. ஆ பேசாம நீ விளக்கெடுத்து தேய்ச்சு வச்சு சாமி ரூம் எல்லாம் ரெடி பண்ணிடு அப்படின்னு கோமதி சொல்ல, சரிங்க அத்தன்னு கிளம்புறாங்க மயிலு. அக்கான்னு மீனா கூப்பிட, என்னன்னு மயிலு திரும்புறாங்க. நீங்க வேலைக்கு போகலையா அப்படின்னு மீனா கேட்க, மயிலு அமைதியா நிக்கிறாங்க பல்ல கடிச்சுக்கிட்டு. வேலை இருந்தா தானே போறதுக்கு அப்படின்னு கோமதி சொல்ல, ஏன் வேலை என்னாச்சுன்னு கொஞ்சம் ஆச்சரியமா அதிர்ச்சியா கேக்குறாங்க மீனா. இவளுக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு கோமதி சொல்ல, மெதுவா இல்லங்கிற மாதிரி தலையாட்டுற மயிலு, வேலையெல்லாம் போகல, நான் தான் அவர் சொன்னாருன்னு வேலையை விட்டுட்டேங்கிறாங்க. ம் இல்லனா நீ போயிருப்பியாக்கும். ஒழுங்கா ஸ்கூல்ல போய் வேலை பார்க்க தெரியல. போக 1/4 மணி நேரம், வர 1/4 மணி நேரம். 9 மணிக்கு போயிட்டு ஜம்முன்னு 4 மணிக்கு வந்துடலாம். அதை விட்டுட்டு இவ வேற ஏதோ ஒரு ஆபீஸ்க்கு வேலைக்கு போனா, காலையில போனா நைட்டு வரைக்கும் வேலை சொல்லி உசுர வாங்குனாங்க இவள. உசுர குடுத்து உழைச்சு கடைசியில அந்த வேலையும் போயிடுச்சு. ஏம்மா நீ யார் சொன்னாதான் கேப்ப? நீயா ஒரு முடிவு பண்ணிட்டு இப்ப உள்ளதும் போச்சா அப்படின்னு கோமதி பேசிக்கிட்டே போக, அத்த அத்த எதுக்கு அக்காவை கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க? அக்கா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். இப்ப பார்த்ததை விட நல்ல வேலை கிடைக்கும் பாருங்கங்கறாங்க மீனா. மயிலு எந்த பதிலும் சொல்லாம தவிப்பா நிக்கிறத மீனா என்னன்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. மயிலு ரொம்பவே சங்கடமா அங்கிருந்து வெளியே போறாங்க. ராஜி ஒரு ஹம்மிங்கோட ஹேர் ஸ்டைல முடிச்சுட்டு கண்ணுக்கு மையெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ கதிர் உள்ளர வர அவர் முன்னாடி போய் நிக்க, என்னங்கிற மாதிரி அவர் பாக்குறாரு. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு ராஜி கேட்க, புதுசான்னு கதிர் கேக்குறாரு. ம் இல்ல இல்ல புதுசு இல்ல, ஆனா இப்பதான் தடவை போட்டிருக்கேன், நல்லா இருக்கா அப்படின்னு ராஜி கேட்க, அப்ப புதுசுதான் அப்படின்னு கதிர் சொல்ல, நல்லா இருக்கா அப்படின்னு ராஜு கேட்க, நல்லா இருக்கே அப்படின்னு கதிர் சாதாரணமா சொல்லிட்டு அங்கிருந்து போக, முறைக்கிற ராஜு, இவங்கிட்ட போய் கேட்டேன் பாரு அப்படின்றவங்க மறுபடியும் கண்ணாடி முன்னாடி வந்து நின்னு லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருக்காங்க. ஹாய் ராஜின்னுட்டு மீனா உள்ளர வர, ஹாய்க்காங்கிறாங்க திரும்பாமலே. வெளியே எங்கேயாவது போறியா அப்படின்னு மீனா கேட்க, திரும்பி பார்த்துட்டு இல்லையே அப்படின்ற ராஜுவோட முகத்தை தன்னோட பக்கமா திருப்பி, மேக்கப்லாம் பலமா இருக்கே அதான் கேக்குறேங்கிறாங்க மீனா. அது பைக் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது போட்டோ எடுப்பாங்களாம், அதான் லைட்டா மேக்கப் போட்டிருக்கேன் அப்படின்னு ராஜு சொல்ல, ஆ ஆ, நல்லா அழகா இருக்க. சரி பைக் வந்தது நீயும் கதிரும் எங்க ரைட் போலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு மீனா கேட்க, அவனுக்கு பைக் வாங்கணும்னு நினைச்ச வாங்கி கொடுத்துட்டேன். நான் எதுக்கு அவன் கூட பைக்ல ரைடெல்லாம் போகணும் அப்படின்னு ராஜு கேட்க, ராஜியை திருப்பி, உனக்கு அப்படி ஒரு ஆசையெல்லாம் இல்லையாங்கிறாங்க மீனா. இல்லக்கா அப்படின்னு திரும்புற ராஜு மேக்கப்ல கவனம் செலுத்த, கொஞ்சம் கூட இல்லையா அப்படின்னு மீனா கேட்க, இல்லவே இல்ல அப்படின்னு ராஜு சொல்ல, பைக்ல போலான்னு கூப்பிட்டா போவியா அப்படின்னு மீனா கேட்க, கொஞ்சம் யோசிச்சுட்டு யோசிக்கலாங்கிறாங்க ராஜி. பாரா அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, ராஜியோட மொபைல் ரிங் ஆகுது. அதை எடுத்து, ஹலோ வந்துட்டீங்களா? ஆமாமா அதே தெருதான் அதே தெருதான். நேரா வந்து ரைட் கட் பண்ணீங்கன்னா இடது பக்கம் வீடு. ஆ வாங்க 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 அப்படின்னு போன வைக்கிறாங்க ராஜி. பாத்துக்கிட்டே இருக்க மீனா ரைட் லெஃப்ட்னு கையை ஆட்டிட்டு இருக்க, அக்கா பைக் வந்துருச்சுன்னு குதிக்கிறாங்க ராஜி. பைக்கா போன் பண்ணுச்சுன்னு மீனா கேட்க, அக்கா பைக்க கொண்டு வர ஒரு போன் பண்ணாருக்கா
வாங்க வாங்க போலாம் அத்த அத்த அப்படின்னு ராஜு வேகமா ஓட, ஏய் இருடி ஓடாதடி அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டே பின்னாடியே வர்றாங்க. வீட்ல இருக்க எல்லாரும் ரோட்ல வந்து நின்னு ஆர்வமா தெருவோட முனையவே பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே ரோட்ட ஆர்வமா பார்த்துட்டு இருக்க பழனி எதிர் வீட்டையும் ரொம்ப ஆர்வத்தோட பாக்குறாரு. எங்க இவங்கள காணோமேன்னு புலம்புறவரு, அக்கா இந்த நேரம் பார்த்து நம்ம அண்ணனுங்க யாரையுமே வெளியே காணுமேக்கா அப்படின்னு சொல்ல, எதுக்குடான்னு கேக்குறாங்க கோமதி. பெருமை பேசி வெறுப்பேத்துறதுக்கு தான் அப்படின்னு பழனி சொல்ல, ஓஹோன்னு பாக்குறாங்க கோமதி. ஆமாமா அப்படியே நீ பேசிட்டாலும் மருமகள திருவிழாவுல ஆட விட்டியான்னு சொல்லி அப்பயும் எங்கூட தான் சண்டைக்கு வருவாங்கங்கிறாரு பாண்டியன். கோமதி ஆமான்ற மாதிரி தலையாட்ட, ஆமா இல்ல சரிதான் மச்சான் அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க. ஆமா வண்டியை எப்படி எடுத்துட்டு வருவாங்க, லாரி இல்லையான்னு கோமதி கேக்குறாங்க. பழனி அதானே எப்படின்னு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்க. லாரி எல்லாம் எதுக்கு, பைக்கு தானே ஓட்டிட்டு தாமா வருவாங்கங்கிறாரு கதிர். அதே எப்படிடா, நமக்கு தானே பரிசா கிடைச்சது, நாம தானே முதல்ல ஓட்டி பார்க்கணும், பேசாம அவங்க கடைக்கே போய் எடுத்துட்டு வருவோமாடான்னு கோமதி கேக்குறாங்க. அத்த அவங்க கடைக்கு கூட யாராவது ஒருத்தர் ஓட்டிட்டு வந்து தானே கொடுப்பாங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஆமான்ற மாதிரி ராஜு தலையாட்டுறாங்க. ஆமா இல்ல அப்படின்னு ரொம்பவே வருத்தமா கணத்துல கை வச்சுட்டு நிக்கிறாங்க கோமதி. இப்போ பைக்க ஓட்டிட்டு 2 பேர் வர, இங்க 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 அப்படின்னு ராஜு கையாட்ட நேரா அவங்க வீட்டு முன்னாடி வந்து நிறுத்துறாங்க. வண்டியில முன்னாடி அழகா கலர் ரிப்பன் எல்லாம் ஒட்டி இருக்காங்க. ஏன் கோமதி சந்தோஷத்தை பாத்தியா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க. எல்லாரை விட ரொம்பவே சந்தோஷமா போய் கோமதி தான் வண்டியை அங்க இங்கன்னு தடவி பார்த்துட்டு இருக்காங்க. பழனி சரவணன் 2 பேருமே வண்டியை அங்கேயும் இங்கேயுமா பார்த்து தடவி செக் பண்ணிட்டு இருக்க. ராஜி வண்டி சூப்பரா இருக்கு ராஜி அப்படின்னு கோமதி ரொம்பவே சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க. தன்னோட கனவு பைக் எதிரில நிக்குதுன்னு கதிர் பார்த்துட்டே இருக்காரு. இங்க யார் ராஜேஸ்வரி அப்படின்னு வந்த பர்சன் கேட்க, நான் தாங்கிறாங்க ராஜி. வாங்க அப்படின்னு ஒரு பேட நீட்டி இதுல சைன் பண்ணுங்கன்னு சொல்றாரு ஒருத்தர். ராஜி அதை வாங்கி கையெழுத்து போட போக, ஏன்பா ராஜி படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்படின்னு படிக்க ஆரம்பிக்கிறாங்க ராஜி. படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போட்டு எல்லாம் சரியா இருக்கு மாமாங்கிறாங்க. போடுன்னு சொல்ல மறுபடியும் கையெழுத்து போடுறாங்க. இங்க ஒரு கையெழுத்து போடுங்க அப்படின்னு அவங்க காட்ட இன்னொரு இடத்துல கையெழுத்து போடுறாங்க ராஜி. அவ்வளவுதான் அப்படின்னு அவங்க அந்த பேடை வாங்கிக்க. மீனா அப்படின்னு கோமதியை பார்த்து சிரிக்க, கோமதியை ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. வண்டிய பத்தி உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்களா மேடம் அப்படின்னு இன்னொருத்தர் கேட்க, சொல்லிட்டாங்க சார்ங்கிறாங்க ராஜி. சார் கீ எடுங்க அப்படிங்கிற ஒரு வண்டியோட முன்பக்கமா போய், சார் நீங்க மேடம் கிட்ட கீய கொடுங்க அப்படின்னு சொல்ல, பைக் சாவியை வாங்கிக்கிறீங்களான்னு அவரு நீட்டுறாரு. ஒரு நிமிஷம் இருங்கிற ராஜி. கதிர் வான்னு கூப்பிட அவரு நானாங்கிறாரு அங்க நின்னுகிட்டு. வா வந்து வாங்கிக்கோ அப்படின்னு ராஜு சொல்ல, பாண்டியன் சிரிப்பா பாத்துட்டு இருக்காரு. கதிர் அங்கே நின்று இருக்க. டேய் கதிர் வந்து வாங்கிக்கோ வா வா அப்படின்னு சரவணனும் கூப்பிடுறாரு. அண்ணே இது ராஜி ஜெயிச்ச பைக்கு, ராஜி தான் சாவிய வாங்கணுங்கிறாரு கதிர். எப்படியும் ஓட்ட போறது நீதானே, நீயே வந்து வாங்குன்னு மெதுவா சொல்றாங்க ராஜி. இல்ல பரவாயில்ல நீயே வாங்கிக்கோன்னு கதிர் சொல்ல, வந்து வாங்கிக்கோ சொல்றேன் இல்ல வான்னு கூப்பிடுறாங்க ராஜி. 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வாங்குறீங்களா இல்ல நான் வாங்கிட்டு போய் வண்டி எடுத்துட்டு ஊரை சுத்திட்டு வரவா அப்படின்னு பழனி மிரட்டுற மாதிரி கேட்க கதிர் சிரிச்சிடுறாரு. இலை இவன் ஒருத்தன் பேசாம இருக்க மாட்டியாடா, இப்ப என்ன வாங்கணும் அம்பிட்டு தானே, 2 பேரும் சேர்ந்தே வாங்கட்டுமே அப்படிங்கிற பாண்டியன், இலை போடா போய் வாங்கன்னு கதிர்கிட்ட சொல்ல, அப்பா அப்படின்னு அவரு தயங்கிட்டு இருக்க. வாடா வந்து வாங்கன்னு கோமதியும் சொல்றாங்க. ஒரு வழியா கதிர் வந்து ராஜு பக்கத்துல நின்னு சாவிய வாங்குறதுக்கு நிக்க, வெக்கப்படுறத பாரு கூச்சப்படுறான்னு பழனி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இந்தாங்கன்னு அவரு சாவிய நீட்ட 2 பேரும் சேர்ந்து அதை வாங்கிக்க. இன்னொருத்தர் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அத பழனி ரொம்பவே ரசிச்சு பாத்துட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் நகர, இன்னொருத்தரும் நாங்க வர்றோம் சார் கிளம்புறோம்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. ராஜி கண்ணறைய காதலோட கதிரை பாத்துக்கிட்டு இருக்க. ராஜிமா அடுத்து உன் புருஷனுக்கு என்ன வாங்கி கொடுக்க போறேன்னு பழனி கேக்குறாரு. காரா இல்ல வீடா அப்படின்னு பழனி கேட்க ராஜியும் கொஞ்சம் வெக்கப்பட்டு நிக்கிறாங்க. டேய் ஒரு நிமிஷம் இருடா இதோ வந்துடுறேன் அப்படின்னு கோமதி உள்ளர போக கதிர் ராஜிய பார்த்து மென்மையா சிரிச்சிட்டு இருக்காரு. வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பழனியோட கையில தட்டுன்னு கோமதி தட்ட திரும்புறவர்கிட்ட இந்தாடான்னு தீப்பெட்டிய கொடுக்குறாங்க. அவங்க கற்பூரத்தை ஏத்தி வண்டிக்கு ஆரத்தி சுத்திக்கிட்டு இருக்க ராஜியும் கதிரும் ரொம்பவே சந்தோஷமா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அவங்க ஆரத்தி முடிச்சிட்டு தட்ட அந்த பக்கம் எடுத்துட்டு போக, ஏண்டா டேய் அதான் வண்டி வந்துருச்சுல்ல, ஒரு ரவுண்டு ஓட்டி பாத்துற வேண்டியது தானே அப்படின்னு பாண்டியன் கேட்க, இதோ போறோம்பாங்கிறாரு கதிர். ராஜி மும்முரமா ஷால் எடுத்து ஒரு பக்கமா கட்டிட்டு ரெடியாக அத பாக்குற கதிர் ராஜியை வெறுப்பேத்தணுங்கிறதுக்காகவே, மாமா வர்றீங்களா ஒரு ரவுண்டு போலான்னு பழனியை பார்த்து கேக்குறாரு. ராஜியோட முகம் கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாயிட்டு இருக்க.
மீனாவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. "என்னேவா?" அப்படின்னு பழனி கேட்க, "உங்கள தான் வாங்க" அப்படின்னு கதிர் சொல்ல, "ஏன்டா இத்தனை பேர் இருக்கும்போது என்னைய மட்டும் செலக்ட் பண்றதுக்கு என்னடா காரணம்?" அப்படின்னு அவரு ஆச்சரியமும் சந்தோஷமா கேட்க, "இல்ல புது வண்டியா இருந்தாலும் பிரேக் எல்லாம் சரியா இருக்குமான்னு தெரியல. அதுதான் எதுக்கு மத்தவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் ரிஸ்க் எடுக்கணும்னு. அதான் உங்கள கேட்டேன்." அப்படின்னு கதிர் சொல்ல ரொம்பவே நொந்து போறாரு பழனி. "அட பாவி!" அப்படின்னு அவர் கதிர பாக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. "டேய் முதல்ல நல்லத பேசேன்டா" அப்படின்னு கோமதி சொல்ல, "கோச்சுக்காத மாமா, சும்மா சொன்னேன். வாங்க வாங்க மாமா" அப்படின்னு கதிர் வண்டியில ஏறி உட்கார, "முதல் மரியாதை இந்த மாமனுக்கு தான்" அப்படிங்கிற பழனி வண்டியில ஏறி உட்கார்ந்து பாய்ங்கிறாரு. ராஜி ரொம்பவே டிசப்பாயின்மெண்டோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. "மாமா போவோமா?" அப்படின்னு ராஜிய ஓரக்கண்ணால பாத்துட்டு கேக்குறாரு கதிர். "போலாம் ரைட்" அப்படின்னு பழனி எல்லாருக்கும் கைய காமிக்க, "போயிட்டு வர்றோம்" அப்படின்னு கதிர் வண்டியை யூ டர்ன் போட, "போயிட்டு வந்துடுறோம் ராஜி" அப்படின்னு பழனி பை சொல்ல வண்டி போய்கிட்டே இருக்கு. ராஜி கொஞ்சம் டென்ஷனா இருக்க, மீனாவும் பாவமா பாத்துட்டு இருக்காங்க ராஜிய. "டாட்டா காட்டிட்டு போறத பாரு" அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க, கோமதி சிரிச்சிட்டு இருக்க. ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுறாங்க 2 பேரும். அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க, "சூப்பரா இருக்க மாமான்னு" கதிர் கேட்க, "சூப்பரா இருக்குடா மாப்ள" அப்படின்னு பழனி சொல்ல, வண்டிய நிறுத்திட்டு கதிர் பாக்க நம்மள தான் கூப்பிட போறான்னு ராஜு ரொம்ப எதிர்பார்ப்போட பாத்துக்கிட்டு இருக்க. நெக்ஸ்ட் அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்கவே, "ஏய் நானு நானு நான் வர்றேன்" அப்படின்னு கோமதி துள்ளி குதிச்சிட்டு வர, "வாமா வா" அப்படின்னு கதிர் சொல்ல, "நல்லா புடிச்சிட்டு உட்காந்துக்கக்கா" அப்படின்னு பழனி அக்கறையா சொல்ல, வண்டி மறுபடியும் யூ டர்ன் அடிக்குது. "சூப்பராமான்னு" கதிர் இறக்கி விட்டுட்டு கேட்க, "எப்படி இருந்துச்சு கோமதிங்கிறாரு பாண்டியன். "சூப்பரா இருந்துச்சுங்க. உங்க வண்டியில வந்தா முதுகெல்லாம் வலிக்கும். இதுல அப்படி இல்லங்க, அலுங்காம குலுங்காம அப்படியே கூட்டிட்டு போயிட்டு வருதுங்க" அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க, "என்ன சொல்றா பாருப்பான்னு" மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு பாண்டியன். அடுத்து ராஜிய நைஸா ஒரு பார்வை பாக்குற கதிரு, "அண்ணே வாண்ணே" அப்படின்னு சரவணன் ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போறாரு. "இனிமே அவனே என்னை ஏற சொன்னாலும் நான் ஏற மாட்டேன்" அப்படின்னு ராஜி கடுப்பா அவங்களுக்குள்ள சொல்லிட்டு இருக்க, ஓகே ஓகேன்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க மீனா. வந்து இறங்குன சரவணன் கிட்ட, "நல்லா இருக்குல்லடா, சூப்பரா இருக்குல்லன்னு" கோமதி கேட்க, ஆன்னு தலையாட்டுறாரு அவரு. "அப்பாவை கூப்பிடலாமா?" "எப்படியும் வரமாட்டாரு" அப்படின்னு கதிர் யோசிச்சுட்டு இந்த பக்கமா திரும்ப, ராஜு இப்ப கூப்பிட போற நம்மளதான்ற ரொம்ப எதிர்பார்ப்போட பாத்துக்கிட்டு இருக்க, இன்னும் கொஞ்சம் வெறுப்பேத்தலாம் இவள அப்படின்னு நினைக்கிற கதிரு, "வர்றீங்களா? கடையில கொண்டு போய் விடட்டுமா?" அப்படின்னு பாண்டியனை பார்த்து கேட்க, எல்லாரும் பாக்குறாங்க. கொஞ்சம் யோசிக்கிற பாண்டியன், பழனி நீ வண்டியை எடுத்துட்டு வந்துரு, நான் இவன் கூட கிளம்புறேன்" அப்படின்னு பாண்டியன் சொல்ல எல்லாருக்குமே ஆச்சரியமாகுது. "ஆ ஆ, நான் எடுத்துட்டு வந்துடுறேன் மச்சான்" அப்படின்னு பழனி சொல்ல, "சரிடா" அப்படிங்கிற பாண்டியன் ஒன் சைடா உட்கார்ந்துட்டு, "டேய் பார்த்து மெதுவா போடாங்கிறாரு. இப்பதான் புதுசா பைக் ஓட்டி பழகின மாதிரி கதிர் ஒவ்வொருத்தரையா வண்டியில கூட்டிட்டு போயிட்டு இருக்க, ராஜு கொஞ்சம் டென்ஷனா பாத்துட்டு இருக்காங்க. "வாடா நமக்கு உள்ளர வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லி கோமதி திரும்ப, பழனி சரவணன் 2 பேரும் உள்ளர போறாங்க. "ஏய் எப்படி இருக்கு, என்னால நம்பவே முடியலடான்னு" பழனி சரவணன் கிட்ட பேசிட்டே உள்ளர போறாரு. மீனாவும் உள்ளர போக திரும்ப, "அக்கா அக்கா அக்கா" அப்படின்னு ராஜி அவங்கள வெளியே இழுத்துட்டு வந்து நிறுத்துறாங்க. என்னன்னு மீனா கேட்க, "என்ன பார்த்தா அவனுக்கு லூசு மாதிரி தெரியுதா" அப்படின்னு ராஜு கோவமா கேட்க, "ஏன் ராஜிமா" அப்படின்னு தெரியாத மாதிரி மீனா கேக்குறாங்க. "ஒருத்தி இப்படி ரெடியாகி நிக்கிறேன், ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போகணும்ன்ற எண்ணம் கூட அவனுக்கு இல்ல பாத்தீங்களா" அப்படின்னு ராஜு கடுப்பா சொல்லிட்டு இருக்க, "போட்டோவுக்கு தானே ரெடியான, அவன் கூட ரவுண்டு போகவா ரெடியான? என்கிட்ட அவன் கூப்பிட்டா கூட யோசிப்பேன், போக மாட்டேன்னு சொன்ன மாதிரி இருந்தது" அப்படின்னு மீனா கேட்க, "சொன்னேன் தான், ஆனா அவன் கூப்பிட்டுருக்கணும்ல" அப்படின்னு ராஜு சொல்ல, "இந்த ஆம்பளைங்களே இப்படிதான், நம்மள வேணும்னே சீண்டுவாங்க. நீ வேணா பாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அவனே ரைடு போலான்னு கூப்பிடுவான்" அப்படின்னு மீனா சொல்ல, "கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன். யாருக்கு வேணும் அவன் ரைடு, ஹம்" அப்படின்னு கோவமா வீட்டுக்குள்ள போயிடுறாங்க ராஜி. இப்படி எல்லாம் பண்ணுவாளாம், கேட்டா அவன் மேல லவ் இல்லன்னு சொல்லுவாளாம். "அடியே என்னடி என்னை விட்டுட்டு நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க" அப்படிங்கிற மீனாவும் புலம்பிட்டு உள்ளர போறாங்க. செந்தில் கடையில ஒரு லிஸ்ட வச்சுட்டு, "தாத்தா அதுல 2 பாக்கெட்டு அப்புறம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, "ஏன்பா நான்லாம் கடையில இம்புட்டு பேச்சு பேசுறேன்ல, வெளி இடத்துக்கு போனா யார்கிட்டயும் பேச மாட்டேன்பா, நான் இருக்கிற இடமே தெரியாது. ஆனா ராஜிய பாரு, தெரியாத இடத்துல போட்டி போட்டு பரிசெல்லாம் வாங்கிட்டு வந்துருச்சே" அப்படின்னு குமாரசாமி சித்தப்பு சொல்லிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் கதிருக்காகங்கிறாரு செந்தில். "பொறாமையா இருக்கா உனக்கு, கதிர் பொண்டாட்டி அவனுக்கு பைக் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குன்னு" அப்படின்னு சித்தப்பு கேட்க, "இதுல எனக்கு என்ன பொறாம இருக்கு, டான்ஸ் போட்டிக்கு பதிலா பேச்சு போட்டி வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கங்க, காரு பைக்கு தங்கம்னு அம்பட்டையுமே மீனா ஜெயிச்சுட்டு வந்திருப்பார்ல" அப்படின்னு செந்தில் பெருமையா சொல்ல, "அது என்னமோ சரிதான், சரியான வாயாடி" அப்படின்னு குமாரசாமி சித்தப்பாவும் சிரிச்சுக்கிட்டு இருக்க,
வெளிய பைக் சத்தம் கேக்குது. 2 பேருமே நிமிர்ந்து பாக்க பாண்டியன் வர்றாரு. "வாப்பா பாண்டியா" அப்படின்னு குமாரசாமி சித்தப்பு வாய் நிறைய வரவேற்க, பின்னாடியும் கதிரும் வர்றாரு. "அண்ணே" அப்படின்னு கதிர் கூப்பிட, "வாடாங்கிறாரு" செந்தில். "தாத்தா" அப்படின்னு அவரை கூப்பிட, "வாப்பா கதிருங்கிறாரு" அவரு. தன்னோட சீட்ல உட்கார்ற பாண்டியன் ஏதோ குழிக்குள்ள எல்லாம் விழுந்து எந்திரிச்சு வந்த மாதிரி, அப்பா அப்படி இப்படின்னு உடம்பெல்லாம் நெளிச்சிட்டு உட்கார்ந்து, "ஏண்டா இலை, வீம்புக்கே பள்ளத்துல பைக்க ஓட்டுவியாடா? முதுவெல்லாம் வலிக்குதுடாங்கிறாரு. ரோடு குண்டும் குழியுமா இருந்தா நான் என்ன பண்றதுங்கிறாரு கதிர். ரோடெல்லாம் நல்லாத்தான் இருக்குது, ஓட்டுறவன் தான் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு அவரு நொல்ல சொல்லிக்கிட்டு இருக்க, கதிருக்கும் செந்திலுக்கும் ஒரு செகண்ட் ஒரு மாதிரியா இருக்கு. பின்ன சைக்கிள் வேகத்துல வண்டிய ஓட்டுறவர பைக் வேகத்துல ஓட்டி கொண்டு வந்து விட்டா இப்படித்தான் பேசுவாரு. ஃபியூ செகண்ட்ஸ்ல 2 பேருமே நார்மலுக்கு வந்துடுறாங்க. கதிர், "தாத்தா எப்படி இருக்கீங்க தாத்தான்னு" குமாரசாமி சித்தப்புவ கேட்க, நல்லா இருக்கேன்பா" அப்படின்னு சிரிக்கிறாரு. "தாத்தா பாத்தீங்களா, இதுதான் ராஜு ஜெயிச்ச பைக்கு" அப்படின்னு கதிர் சொல்ல, குமாரசாமி சித்தப்பா நல்லா பார்த்துட்டு, "அட பிரமாதமா இருக்குப்பா" அப்படின்னு சொல்ல, "நல்லா இருக்குல்ல" அப்படின்னு கதிர் கேட்டுட்டு இருக்காரு. "மாமோய், பைக் எம்புட்டுன்னு நினைக்கிறீங்க" அப்படின்னு பாண்டியன் கேட்க, "எம்புட்டுங்கிறாரு சித்தப்பு." "1,00,000 ரூபாய்" அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்படின்னு வாயை திறந்துடுறாரு. "நான்லாம் சின்ன வயசா இருக்கும்போது இந்த மாதிரி போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கெல்லாம் எவர் சில்வர் தட்டு, சில்வர் கிண்ணம், அந்த பிளாஸ்டிக் டப்பான்னு தான் கொடுப்பாங்க. இந்த புள்ளைய பாத்தீங்களா, 1,00,000 ரூபாய்க்கு பைக்கை ஜெயிச்சுக்கிட்டு வந்திருக்கு. அப்படின்னு பாண்டியன் பெருமையும் யோசனையுமா சொல்ல, குமாரசாமி சித்தப்பு சிரிச்சிட்டு இருக்காரு. "அப்ப நீங்களும் ஆடுவீங்களாப்பா" அப்படின்னு செந்தில் படு நக்கலா அப்படின்னு அப்பா கிட்ட கேட்க, "இலை, இந்த உலகத்துல டான்ஸ் ஆடுறது தவிரவும் வேற நிறைய போட்டிங்க இருக்குது" அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க. "ஆமாப்பு, உங்க அப்பன் பெரிய வித்தக்காரன் டோய். ஏன்பா, என் பேத்திக்கு என் வாழ்த்து சொன்னேன்னு சொல்லிரு" அப்படின்னு சித்தப்பு சொல்ல, சொல்லிடுறேன் தாத்தா" அப்படின்னு தலையாட்டுற கதிரு செந்தில பார்த்து, "அண்ணே" அப்படின்னு ஜாட காட்டி பக்கத்துல கூப்பிட, அவரு என்னடான்னு கேக்குறாரு. "வாண்ணே" அப்படின்னு கண்ணாலேயே கூப்பிட, "அப்பா இருக்காருடான்னு" செந்தில் சொல்ல, "வா" அப்படின்னு கதிர் கூப்பிட, "ஏன்டா நீ வேற தேரை இழுத்து தெருவுல விடுற" அப்படின்னு கேட்டுக்கிட்டே கதிர் கூட வெளியே வர்ற செந்தில், "என்னடா என்னன்னு சொல்லு, எதுக்குடா அப்பாவை பைக்ல கூட்டிட்டு வந்தேன்னு கேக்குறாரு. அப்படிலாம் அவன் பின்னால அவர் உட்கார மாட்டாரே" அப்படின்னு செந்தில் கேட்க, "வழக்கமா உட்கார மாட்டாருதான், ஆனா இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல." "சரிண்ணே, பைக் எப்படி இருக்குன்னு" கேக்குறாரு கதிர். சந்தோஷம் ஓடுது மாறிடுற செந்தில், "சூப்பரா இருக்குடா, நல்லா இருக்குன்னு" சொல்ல, "அண்ணே ஓட்டி பாக்குறியான்னு" கேக்குறாரு கதிர். "இல்ல வேண்டாமேன்னு" செந்தில் சொல்ல, "ஓட்டுண்ணே, நாம ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம்" அப்படின்னு கதிர் சொல்ல, "எலே, கடையில வேலை இருக்குடா, வேலையை விட்டுட்டு இப்ப என்ன ஊரை சுத்த போறியான்னு அப்பா திட்டிட்டு இருப்பாரு, பேசாம இருங்கிறாரு செந்தில். "வேலையை ஒழுங்கா செஞ்சா மட்டும் திட்ட மாட்டாரா என்ன" அப்படின்னு கதிர் கேட்க, "திட்டுவாருதே" அப்படின்னு செந்தில் சொல்ல, "வேலை செஞ்சுட்டு திட்டு வாங்குறதுக்கு ஒரு நாளைக்கு வேலை செய்யாம ஜாலியா பைக்ல ரவுண்ட் போயிட்டு வந்து திட்டு வாங்கலாம்" அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க, விட மாட்டேங்கிறானேன்னு யோசிக்கிறாரு செந்தில். "அண்ணே வாண்ணே, பேசாம வாண்ணே, ஒரு ரவுண்டு தானே வாண்ணே" அப்படின்னு கதிர் இழுக்க, விட மாட்டேங்கிறானேன்னு வண்டி எடுக்கிறாரு செந்தில். "அண்ணே, வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பரா இருக்குல்லன்னு" கதிர் கேட்க, "ஆமாண்டா, சூப்பரா இருக்குங்கிறாரு செந்தில். அதுவும் இந்த பைக்ல ஹைவேல போனோம்னு வச்சுக்கோ, வேற லெவல்ல இருக்கும்" அப்படின்னு செந்தில் சொல்ல, "அண்ணே, நீங்களும் அண்ணி எங்கேயாவது ஜாலியா ரைடு போயிட்டு வாங்கங்கிறாரு கதிர். "ரைடா, நாங்க எங்கடா ரைடு போறோம்" அப்படின்னு செந்தில் சொல்ல, "இதுவரைக்கும் நீங்க போகலதான், இனிமே போங்க, அதான் வண்டி வந்துருச்சுல்ல" "அண்ணே, நான் எப்பவும் பைக்கெல்லாம் எடுக்க மாட்டேனே, பைக் எப்பவும் வீட்ல தான் இருக்கும். உனக்கு எப்ப தோணுதோ ஜாலியா வண்டி எடுத்துட்டு வெளியில போய்கிட்டே இரு, என்கிட்ட சொல்லலன்னாலும் பரவாயில்ல. இது என் பைக்குன்னுலாம் நீ நினைச்சிராத, இது நம்ம பைக்கு" அப்படின்னு கதிர் சொல்ல, "கடை பைக் இருக்குதுல்ல, அதான் நம்ம பைக்கு, இது உன் பைக்கு, ராஜு உனக்காக கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வாங்கி கொடுத்த பைக்குடா" அப்படின்னு செந்தில் சொல்ல, "அட ஏன்னே, அப்படிலாம் இல்லன்னே" அப்படின்னு கதிர் சொல்ல, "என்ன இல்லையா, அப்படிதான்டா, இந்த பைக்க நீதான் ஓட்டணும்." "சரி, பைக்க பார்த்தவன ராஜு என்னடா சொன்னுச்சுன்னு" கேக்குறாரு செந்தில். "அவளுக்கு கால் தரையிலேயே நிக்கல, அப்படியே பறக்கறா" அப்படின்னு கதிர் சொல்ல, "சரி, ராஜிய பைக்ல ரைடு கூட்டிட்டு போனியா இல்லையான்னு" செந்தில் கேக்குறாரு. "ஐயோ, இன்னும் இல்லையேங்கிறாரு கதிர். "எலே, லூசாடா நீ, என்னடா நீ இப்படி இருக்க, அந்த புள்ளைய நீ கூட்டிட்டு போக வேணாமாடா, முதல்ல நீ அந்த புள்ளைய கூட்டிட்டு போடா" அப்படின்னு செந்தில் சொல்ல, "அதெல்லாம் பாத்துக்கலானே, நீ பைக்க ஓட்டுங்கிறாரு கதிர். "போடா போடா, சொன்னா கேக்குறதில்ல போடா" அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க, லெஃப்ட்ல ஒரு சூப்பர் டீ கடை இருக்கு, போய் ஒரு டீயை சாப்பிட்டு போயிடலாமா அப்படின்னு கதிர் கேட்டுட்டு இருக்க, "லெஃப்ட் ரைட்டு எதுவும் வேணாம், நேரா கடைக்குதான், அப்பா பயங்கரமா திட்டுவாரு பாத்துக்க" அப்படின்னு செந்தில் சொல்ல, "திருத்த முடியாதுன்னு, திருத்தவே முடியாது, போ போ போ" அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க, செந்தில் கடைக்கு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. வீட்ல டைனிங் டேபிள்ல கோமதி, சுகன்யா, அரசி, மயிலு 4 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. கோமதி காஃபிய குடிச்சிட்டு, "அப்பப்பப்பப்பா,
ஒவ்வொரு இடத்துக்கு நேர்ல போய் பத்திரிக்கை குடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறப்பவே டயர்ட் ஆகுது. அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. போஸ்டல்ல நான் ஃபோன்ல அனுப்ப முடியாதா அத்தன்னு மயிலு கேக்குறாங்க. அப்படின்னு கோமதி பாத்துட்டு இருக்க. என் ஃப்ரெண்டுங்க எல்லாம் ஃபோன்ல தான் அனுப்புவாங்க. அப்படின்னு சுகன்யா சொல்ல, ஃப்ரெண்டுங்கன்னா அனுப்பலாம். சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அனுப்ப முடியாது. அப்புறம் அத காரணமா சொல்லி வராம இருந்துருவாங்க. அப்படிங்கிற கோமதி அமைதியா உட்கார்ந்திருக்க அரசிய பாத்துட்டு, ஏம்மா அரசி, உன் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் சொல்லிட்டியான்னு கேக்குறாங்க. அவங்க உம்முன்னு தலையாட்ட, சுகன்யா அப்படியே அடிபார்வையா பாத்துட்டு இருக்காங்க அரசிய. ஏம்மா, மேக்கப் போடுற ஆள பாக்க வேண்டாமா? அப்படின்னு கோமதி கேக்க, மயில் அண்ணியே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கங்கறாங்க அரசி. சுகன்யா ஏதோ மனசுல பிளான் வந்து லைட்டா சிரிக்கிறாங்க. போன மாசம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேம்மா. பொண்ணு முகத்துல பவுடர் அப்படியே அப்பி வச்சிருந்தாங்க. ஆள் அடையாளம் கூட தெரியல. இங்க பாரு, அது மாதிரிலாம் இல்லாம நல்லா அழகா மேக்கப் போடுறவங்களா பாரு அப்படின்னு கோமதி சொல்ல, பண்ணிரலான்னு தலையாட்டுறாங்க மயிலு. ஏன் அரசி, அடுத்த வாரம் இந்த நாளு நீ உன் புருஷன் வீட்ல இருப்பல்ல அப்படின்னு மயிலு கேக்க, சங்கடமா சிரிக்கிறாங்க அரசி. இதெல்லாம் ரொம்பவே டீப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க சுகன்யா. நல்ல வேலையா இந்த சம்பந்தம் அமைஞ்சது. தெரியாத இடத்துல பொண்ணை கொடுத்துட்டு பயந்துட்டு இருக்க வேண்டாம். நாமளும் போலாம், இவளும் நினைச்ச நேரத்துக்கு கிளம்பி வரலாம் அப்படின்னு கோமதி பேசிட்டு இருக்க. கையில பேக் எடுத்துட்டு வந்து நிக்கிறாரு சரவணன். வேலைக்கு கிளம்பிட்டியாடா அப்படின்னு கோமதி கேட்க, வேலைக்கு மத்தியானம் தாமா போறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் ஓனர் எல்லாருக்குமே பத்திரிக்கை கொடுக்கணும். நானும் மயிலும் போயிட்டு வந்துடட்டுமா அப்படின்னு சரவணன் கேட்க, மயில நம்ப முடியாம பாக்குறாங்க. போயிட்டு வாடா, போயிட்டு வாமான்னு கோமதி சொல்ல, மயிலு வா போயிட்டு வந்துடலான்னு சரவணன் கூப்பிட அவங்க ரொம்பவே ஆர்வமா எழுந்திருக்கிறாங்க. நான் போயிட்டு வரேன் அத்தை. ஏங்க நான் போய் பர்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ரொம்பவே உற்சாகமா ரூமுக்குள்ள ஓடுறாங்க மயிலு. எல்லாத்தையும் எழுதிட்டியாமான்னு சுகன்யா கிட்ட கேக்குற கோமதி, ஏண்டா பத்திரிக்கை வேணா இன்னும் வேணா கொஞ்சம் எடுத்துட்டு போடாங்கறாங்க. இல்லம்மா, என்கிட்ட நிறையவே இருக்கு அப்படின்னு சரவணன் சொல்ல, சரிங்கிற கோமதி வேலையை கண்டினியூ பண்றாங்க. மயில ரொம்பவே உற்சாகமா பர்ஸ் எடுத்துட்டு வந்து, மாமா போலாம், அத்தை நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா சொல்ல, சரின்னு கோமதி தலையாட்டுறாங்க. அம்மா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சரவணன் கிளம்ப துள்ளலோட பின்னாடி போறாங்க மயிலு. என்னம்மா அந்த பத்திரிக்கையில எழுதிட்டியான்னு சுகன்யாட்ட கேட்க, எழுதியாச்சு அத்தாச்சி அப்படிங்கிற சுகன்யா அடுத்து எழுதிட்டு இருக்காங்க. வெளியே வர்ற சரவணன் வண்டியை எடுக்க, மயிலு ரொம்பவே சந்தோஷமா பக்கத்துல வந்து, ஏமாமா எப்படியோ கடைசியா என் மேல இருக்க கோவம் உங்களுக்கு இப்பவாவது கொஞ்சமாவது குறைஞ்சதே அப்படின்னு மயிலு கேட்க, கோவம் குறைஞ்சதுன்னு யார் சொன்னா அப்படின்னு சரவணன் சொல்ல, மயிலுக்கு திடுக்குன்னு இருக்கு. இல்ல மாமா, பத்திரிக்கை குடுக்கணும்னு குடுக்கறதுக்காக என்ன கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு மயிலு கேட்க, நாம ஒண்ணும் பத்திரிக்கை குடுக்கறதுக்காக போகல அப்படின்னு சரவணன் சொல்ல, அப்புறம் அப்படின்னு கேக்குறாங்க மயிலு. காலேஜுக்கு போறோம் அப்படின்னு அவரு சொல்ல, எதுக்குன்றாங்க மயிலு. உன் காலேஜுக்கு போறோம் அப்படின்னு சரவணன் சொல்ல, மயிலோட முகத்துல 1000 மின்னல் வெட்டுது. அப்படியே அதிர்ச்சியோட சரவணனை பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.